ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் பொண்ணு கோர்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும், அவங்க தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இல்லைங்க, நாங்கள் எந்த கேஸும் கொடுக்கல, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதியோட அப்பா சொல்லிடுறாங்க. உடனே கவுன்சிலர் இருந்துட்டு, என்னையா சொல்கிறேன், நீ சொன்னதுனால தானே நான் இவ்வளோ தூரம் வந்தேன், இவனுங்க உங்களை அவமானப்படுத்தாமல் கடைசியில் என்ன அவமானப்படுத்திட்டாங்க, இதுக்காக நீ கேஸ் கொடுக்கலாமில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை தலைவர், எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை, பொண்ணோட விஷயம் கேட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு எங்களால் அடைய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்க, ஒழுங்காக சம்பாதிச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றுற வழியை பாரு, தேவையில்லாமல் நீ என் தங்கச்சிக்கிட்ட பிரச்சனை பண்ண, நான் உங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லி 4-5 ரவுடி பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு கலாச்சிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, மறுபடியும் உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன், இந்த பொண்ணை நான் கேஸ் கொடுக்க சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடிங்க ஒடிங்க இருக்கிற வழியை பாரு, இங்கே பாரியா, ஏதாவது பிரச்சனைனா ஒழுங்காக ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற வழியை பாருங்கள், அதை விட்டுட்டு நீங்களே ஆயுதத்தை கையில் எடுக்கணும் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வானத்தையும் அடித்து கூப்பிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, பாண்டி இருந்துட்டு இங்கே பாருங்க, இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும், வானத்தையை கூட்டிகிட்டு போய் அடித்து உதச்சி கஷ்டப்படுத்தினேன்னு வச்சுக்கோங்க, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லிடுறாங்க. பாண்டியோட கண்ணுக்கு வானதி ஏஞ்சல் மாதிரி தெரியுறாங்க, சேரனோட கண்ணுக்கு கார்த்திகா ஏஞ்சல் மாதிரி தெரியுறாங்க. இதுதான் ஹைலைட்டே. நம்ம சோழனோட கண்ணுக்கு நிலா ஏஞ்சலாக தெரிஞ்சிட்ருக்காங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வானதியை அடித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மல்லிகா நம்ம கார்த்திகாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த நினப்பு கூட இல்லாமல் இப்படி பண்ணிகிட்ருக்க, எல்லாரும் முன்னாடி அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி வேற பேசிகிட்ருக்க, ஏம்மா கார்த்திகா, இதில் ஊருக்கார முன்னாடிங்க எங்களுக்கு அந்த வீட்டு கண்ணு இருக்குதுன்னு எப்படிமா நீ சொல்லலாம்? அதுதான் மாமா ஹைலைட்டு. நீங்கள் உங்களுக்கு அந்த வீட்டு மேலே ஒரு கண் இருக்குதானே செய்யுது, அதனால தானே அந்த குடும்பத்தை நீங்கள் அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்க, அதனால தான் நான் இன்றைக்கி அந்த வார்த்தையாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா சொல்லிடுறாங்க. இங்கே பாருடி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒழுங்கு மரியாதையாக இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கிற வழியை பார்த்துக்கோ, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி இந்த நல்ல வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத, ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் போய் உட்காரணும்னு யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா கார்த்திகாவை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன கேள்வி கேட்கணும்னா என் புருஷன் என்னை கேட்பாரு, கேள்வி கேட்க உரிமை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திகா மல்லிகா கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால என்னாச்சு, ஏன் எல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயையோ, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், போய் கார்த்திகா மாப்பிள்ளைக்கு போய் ஏதாவது எடுத்துகிட்டு வாமா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, நம்ம சேர நேர்ந்துட்டு இனிமேல் நிலா கூட யாராச்சும் ஒருத்தர் போகலாம், பல்லவனுக்கு லீவாக இருந்தால் நானோ இல்லை பாண்டியோ இல்லை சோழனோ யாரோ ஒருத்தர் போகலாம், ஆஃபீஸ்லேருந்து லேட் ஆகும்னா யாராவது ஒருத்தர் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக, என்னம்மா நிலா, உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு, அண்ணன் எதுக்குன்னு இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணணும், ஊர்க்காரங்களுக்கு நம்ம சரியான ஒரு பதிலடியை நம்ம கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம பயந்துட்டெல்லாம் உட்காரக்கூடாது, பயந்து போய் ஒதுங்கி நின்னோங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நம்மளை அடிக்கணும்னு தான் தோணிகிட்ருக்கோம், எங்களை அடிக்க உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எவ்வளோ அடித்தாலையும் எந்திரிச்சு நிற்போன்னு சொல்லிட்டு தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் சேரன் இருந்துட்டு, இல்லைப்பா, ஏற்கனவே நீ 2 தடவை அடிபட்டுட்ட, இன்னொரு தடவை உன்னை இப்படி இந்த கோலத்தில் எங்களால் பார்க்க முடியல, அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு, இல்லைன்னு வேண்டாம், நிலா எதுக்காக சென்னைக்கு வந்துச்சு, அது இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரோட உதவியும் நமக்கு தேவையில்லை, தனி காலில் நிற்கணும், என்னுடைய வேலையை அதே செஞ்சுக்கணும் தானே அது ஆசைப்பட்டுச்சு, அதை நம்ம மறுபடியும் நம்ம அதுக்கு கொடுத்துட்டு நம்மளே எடுத்துக்க கூடாது, அதே இஷ்டத்துக்கு அது போயிட்டு வரட்டும், நம்ம எதுக்காகவும் நிலாவுக்கு
இந்த ஜெயில நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இல்லைடா சோழா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லைண்ணே வேண்டாம், நிலா தனியாகவே போயிட்டு வரட்டும், ஏதாவது பிரச்சனை முடியலன்னா மட்டும் நம்மக்கிட்ட சொல்லட்டும். ஏங்க உங்களுக்கு ஓகே தானே? நான் சொல்கிறதில்ல ஓகே தாங்க, நான் தனியாகவே போயிட்டு வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி என்னால் பிரச்சனையை சமாளிக்க முடியலனாலையும் நான் உங்களை யாராவது கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. சோழன் பேசினது எல்லாத்தையும் நிலா வந்து யோசித்து பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வானதியோட அம்மா இருந்துட்டு வானதியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க வானதி, அதனால் வாயை மட்டும் திறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே பேசிக்கிறாங்க வானதி. அதுக்கு அடுத்ததாக பத்தியையா உன் பொண்ணு காரியம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிற பேச்சு காது கொடுத்து கூட கேட்க முடியல, அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரால? இவளால் தானே. பெத்தவன் நானே இவளை அடித்து கொண்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான், இங்கே பாரடி, இதே உனக்கு லாஸ்ட்டாக இருக்கட்டும், இனிமே எங்களை கேட்காம இந்த வீட்டை விட்டு உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. டேய் நீ முதல்ல கதவை லாக் பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வானத்தையே ரூம்லேயே அடைச்சி வச்சுட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பாண்டி வந்து தூங்காமல் வானத்தையை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க. நினச்சி அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. சோழனும் ஒரு பக்கம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க நிலாவை பற்றி. இந்த பக்கம் கார்த்திகாவை பற்றி சேரன் வந்து நினச்சிட்ருக்காரு. பாண்டி இருந்துட்டு, டேய் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா, வானதி நம்ம குடும்பத்துக்காக பேசிச்சு, அதனால் எனக்கு வானதியை பார்க்கணும் போல இருக்குது. இனிமேல் வானதியை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன், அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரியெல்லாம் பாண்டி வந்து சொல்லிடுறாரு. இப்போ நம்ம அவளை பார்க்க போகலாமா? அவகிட்ட ஃபோன் வேறு இல்லை, ஒரு வேளை அவங்க வீட்டு ஆளுங்க அவளை போட்டு அடிச்சிருப்பாங்களோ, சரி போயிட்டு பார்த்துட்டு வரலாம்டா அப்படின்ற மாதிரி சோழன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்குள்ளே புது நம்பர்லேருந்து கால் வருது. யார் என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தா வானதி தான் கால் பண்ணுறாங்க. இது என் அப்பாவோட நம்பரு, எப்படின்னு என்னை பற்றி நினச்சிட்ருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் சேஃபாக இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் ஃபோனே பண்ணேன். தயவு செஞ்சு நீ மறுபடியும் ஃபோன் பண்ணிடாத, இது எங்கள் நைனாவோடது. அதுக்கப்புறம் எனக்கு பேசணும்னு தோணுச்சாவோ பார்க்கணும்னு தோணுச்சுனாவோ கண்டிப்பாக நான் தேடி வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டி இருந்துட்டு, பார்த்தியடா இப்போ தான் நான் அவளை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், கடைசியில் அவளே எனக்கு ஃபோன் பண்ணி நான் சேஃபாக இருக்கேன், என்னை நினச்சி நீ வருத்தப்படாதன்னு சொல்லிடுறா. இதுலேருந்தே தெரியல இது ட்ரூ லவ்னு அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வானதி ரொம்ப நல்ல பொண்ணு தாண்டா, நம்ம குடும்பத்துக்காக அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் பேசிச்சில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் சேர் எனக்கு தூக்கமே வருதில்ல, பாஞ்சாலின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொன்னது எல்லாத்தையும் சேரன் வந்து யோசிக்கிறாங்க. அதனால சோழன் தூங்கிட்டாரான்னு பார்த்துட்டு நம்ம பல்லவனையும் பாண்டியும் எழுப்பி, சோழனும் நிலாவையும் இந்த வீட்டிலே இருக்கட்டும், நம்ம வேணா பக்கத்தில் எங்கேயாவது வீடு வாடகை எடுத்து நம்ம போயிடலாம், அவங்க 2 பேரும் இங்கே சந்தோஷமாக இருக்கட்டும்டா, நம்மளாம் இங்கே இருக்கிறதுனால தான் ஊர்க்காரங்க எல்லாரும் நிலாவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அந்த வார்த்தை இனிமேல் நிலாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சோழன் இருந்துட்டு, கண்டிப்பாக நிலா வந்து இதுக்கு ஒத்துக்கவே நீ இன்னும் தூங்கலையாடா, எப்படின்னா எனக்கு தூக்கம் வரும், ரகசியம் பேசுகிறவங்க ஒன்று வெளியே போய் பேசியிருக்கணும், பக்கத்துலேயே இருக்கேன் என்னை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ரகசியன்ற பேரில் எனக்கு கேட்குற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தீங்க, நிலா கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்காது, வேணா நான் ஹாஸ்டலில் போய்க்கிறேன், நீங்கள் எல்லோரும் இங்கே இருங்க தான் அது சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலாவை ஒத்துக்க வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சேரன் வந்து அடுத்த நாள் காலையில் நிலா கிட்ட, என்னம்மா நீ காஃபி குடிக்கிறியா? இல்லைண்ணா காலையிலே குடிச்சிட்டோம்ல. சரிம்மா நீ ஏதாச்சும் சாப்பிட்றியா? அண்ணன் இருங்க, ஏதாச்சும் முக்கியமான ஒரு விஷயமா எங்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு, நாங்கள் எல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம்மா, நீயும் சோழன் மட்டும் இந்த வீட்டில் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது உங்கள் சொந்த வீடு தானே, நீங்கள் எதுக்கு வெளியே போகணும்? இல்லைம்மா ஊர்க்காரங்களாம் தப்பாக பேசுகிறவங்க பேசிட்டு போனத நீங்கள் எதுக்காக வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி நிலா வந்து கேட்டுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.